பீஸா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதுக்கான மெத்தட் அப்புறம் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வீட்டிலையே. அதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். ஆல் பர்பஸ் ஃப்ளார், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஈஸ்ட் ஆட் பண்ண போகல, அதுக்கு பதிலாக தான் பவுடரும் சோடாவும் ஆட் பண்ணியிருக்கோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் இல்லைன்னா ஆயில் இல்லாட்டி பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் ஊற்றுற அந்த மாவுக்கு வந்து தயிர் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ரொம்ப உங்களுக்கு இதாக தண்ணியாக இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கர்ட் அந்த மைதாவோட பத்தலைன்னா இப்போ நல்லா சாஃப்டாக இதை ரோல் பண்ணி ஒரு டேம்ப் கிளாத்தால், ஒரு வெட் கிளாத்தால் மூடி வச்சு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் கொடுங்க. வெட் துணியால் மூடி வச்சு 1 ஹவர் தனியாக வச்சுருங்க. இது தனியாக 1 ஹவர் ஊறிட்டுருக்கும்போது நம்ம பீஸாக்கான சாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். 1/2 இன்ச் அளவுக்கு ஜிஞ்சர், 2 பூண்டு, 1 ஆனியன் கட் பண்ணியிருக்கோம், 1 தக்காளி இதெல்லாம் போட்டு ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது நல்லா தண்ணி நல்லா வற்றி முஷி ஆனதுக்கப்புறமா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஈஸியாக அவைலபிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இந்த பீஸா ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம பியூரி பண்ண டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ராஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். சுகர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அந்த டொமேட்டோவில் இருக்கிற அந்த புளிப்பு தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி. அதுக்கப்புறமா நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் 1 டீஸ்பூன். அப்போ தான் நம்மளுக்கு இந்த பீஸா சாஸ்க்கான கலர் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா பீஸாக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரிகானோ இந்த ஃப்ளேவருக்காண்டி தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ஒரிகானோவை ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ளேவர்ஸ் வந்து பீஸாவோட ஃப்ளேவர்ஸ்க்காண்டி. பேசில் இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சீஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கான சப்ஸ்டியூட்டான ஒயிட் சாஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், நல்லா சாஃப்டான வெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, அதை போட்டு நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் வறுத்துட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதுலேயே நம்மளுக்கு அந்த மைதாவோட ராஸ்மெல் நல்லா போயிடும். இதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்வர்ல் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நல்ல சாஸோட கன்சிஸ்டன்சி நல்லா வந்துடும். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நாங்கள் எக்ஸ்ட்ரா கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் இல்லாட்டி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திக்காக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா பால் அல்லது வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சாஸோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்துடும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஒயிட் சாஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு கடாயில் உப்பு போட்டுட்டு மேலே இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுட்டு கடாயை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில். 1 ஹவர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இந்த டோ ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஒரு தின் ரோலாக இந்த மாதிரி நீட் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் சைஸில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அந்த ரோலை திக்னஸாக இருந்தால் போதும். நான் ஒரு பையோட பேனில் இதை வந்து வச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு ஸ்டீல் பிளேட் இருந்ததுன்னா அதில் கூட வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பேக் பண்ண போகிறதில்ல அவனில்.
நம்ம கடாயில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டீல் பிளேட்டில் கூட நீங்கள் வைக்கலாம். கீழே ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு மைதாவை டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த டோவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே பீஸா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபோர்க்கு வச்சு ப்ரிக் பண்ண தேவையில்லை. இதுக்கு மேலே நம்ம பீஸா சாஸை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ஒயிட் சாஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் என்னென்னா, சீஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா பிரிஞ்சு வரும். இதில் அந்த மாதிரி வராது. அது ஒன்று மட்டும்தான் டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி எல்லாமே டேஸ்ட் எல்லாமே நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும். பீஸா சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபேவரட்டான டாப்பிங்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் ஆலிவ்ஸு, ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒரிகானோ இல்லாட்டி சில்லி ஃப்ளேக்ஸையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த கடாயை ஒரு 20 மினிட்ஸில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா சூப்பராக 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பேக் ஆகிடுச்சு. பீஸா ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப எம்மியாக இருந்தது. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.